நம்மள நிறைய பேருக்கு வந்து கழுத்து வந்து கருப்பாக இருக்கும். செயின் போட்டு கயிறு போட்டிருக்கிறதுனால கழுத்து ரொம்ப கருப்பாக இருக்கும். சில பேருக்கு அண்டர் ஆர்ம் கருப்பாக இருக்கும். சில பேருக்கு ரெண்டு தொடைக்கு இடையிலையும் ஸ்கின் வந்து ரொம்ப பிளாக்காக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஷியா பட்டர் நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கியிருக்கேன். எங்கள் கம்பெனிக்கு ஒயிட்டனிங் க்ரீம் செய்யறதுக்கு நாங்கள் ஷியா பட்டர் வாங்குவோம். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட இதை வாங்கிக்கலாம். இந்த ஷியா பட்டரை என்ன பண்ணுங்க, ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல நுரை மாதிரி வரும். நுரை மாதிரி வந்ததில் நான் வந்து இன்றைக்கி நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் சுகர் கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். 50 கிராம் ஷியா பட்டர் எடுத்திங்கன்னா ஒரு 25 கிராம் சுகர் போட்டுக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பிளெண்டர் இல்லைன்னா நார்மலாக ஹேண்ட் பிளெண்டர் நிறைய பேர் வீட்டில் இருக்கும். அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் எடுத்து ஒரு டப்பாவில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மாதம் வரைக்கும் வரும். கையில் தண்ணி படாமல் இருக்கும்போது இது ரொம்ப நாள் இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா கட்டியாயிரும். திருப்பி நீங்கள் ஓவன்லேயோ இல்லைன்னா வாட்டர் மேலே இந்த ஷியா பட்டர் சுகரை வச்சுட்டு மெல்ட் பண்ணிவிட்டு கூட ஸ்கின்னில் நல்லா ஸ்க்ரப் பண்ணலாம். ஸ்கின்னில் ஸ்க்ரப் பண்ணும்போது கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு அந்த இடத்துல ஸ்க்ரப் பண்ணுங்கள். ரொம்ப ரப் பண்ணாதீங்க, செவந்து போயிட்டு அப்புறம் ரேஷஸ் வந்துடும். கொஞ்சமாக எடுத்து நீங்கள் இது பாடி ஃபுல்லாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கும் வின்டர் சீசனில். இது தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த கழுத்து கருப்பு அப்புறம் அண்டர் ஆர்ம் கருப்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிரும். இதை நீங்கள் எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு ப்ரிசர்வ் பண்ணி கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸுக்கும் இந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணலாம். பட் தண்ணி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு ரப் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்.